லா ஆஃப் எவிடன்ஸ் எப்படி இந்தியாவில் வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்க்கலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடை வந்துட்டு நம்ம மூணாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் ஹிந்து பீரியட், அதுக்கப்புறம் ஏன்ஷியன் முஸ்லீம் பீரியட், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட். ஏன்ஷியன் ஹிந்து பீரியடில் பார்த்தோன்னா லா ஆஃப் எவிடன்ஸ் ஹிந்து தர்ம சாஸ்திராஸ்லேருந்து தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரையல் பேசிக்கலி எதுக்காக நடக்குது? உண்மையை கண்டறியறதுக்காக. ஒரு டாக்டர் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இரும்பு கம்பியை ஒருத்தங்களோட உடம்புலேருந்து எப்படி பிரிச்செடுக்கிறாரோ அதே மாதிரி தான் ஜட்ஜும் அவரோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி பொய்யா ஏதாவது இருக்கா அப்படின்னு இருக்கிற ப்ரூஃபை வச்சு டிசைட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்ஷியன் ஹிந்து பீரியடில் எவிடன்ஸை மூணாக பிரித்தாங்க. அது என்னலான்னா லேக்கியா, சாக்ஷி, புக்தி. லேக்கியானா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், சாக்ஷினா விட்னஸஸ், புக்தினா பொசஷன். ஃபஸ்ட்டு லேக்கியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். லேக்கியாவில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸையே மூணாக பிரித்தாங்க. ராஜசாக்ஷிகா, சாக்ஷிகா, அசாக்ஷிகா. ராஜசாக்ஷிகா அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் மாதிரி. அது கிங்கோட கோர்ட்லேயே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. கிங்கோட அந்த கிளர்க்கோட அந்த சீலும் அதில் இருக்கும். ஸோ அரசவையிலேயே எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் ஆனதுனால அது ராஜசாக்ஷிகா. சாக்ஷிகானா ப்ரைவேட் டாக்குமெண்ட். அது யாருக்கான டாக்குமெண்ட்டோ அவங்களே அதை எழுதி அவங்களுக்கு கூட வேறையும் கொஞ்சம் விட்னஸஸை வச்சு அதை அட்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அசாக்ஷிகா. அசாக்ஷிகா அப்படிங்கிறது வந்துட்டு எந்த பார்ட்டியோ அவங்க மட்டும்தான் அதை மொத்தமாகவே எழுதியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா விட்னஸஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஏன்ஷியன் ஹிந்து பீரியடில் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஓரல் எவிடன்ஸை விடையும். ஆனால் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரப்போ கண்டிப்பாக ஃபோர்ஜரி நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. கரெக்டாக? அதனால தான் கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜென்யூனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் அந்த டாக்குமெண்ட் எழுதுனது வந்துட்டு சில்ட்ரன், இல்லைன்னா டிபெண்டன்ஸ், லுனட்டிக்ஸ், விமன், இல்லைன்னா பயத்தோடு இருக்கிறவங்க இவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் செல்லாது. இன்கேஸ் அந்த டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணவரே இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவரோட அந்த ப்ரீவியஸ் ஹேண்ட் ரைட்டிங் கூட செக் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கா இல்லை ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது சாக்ஷி, அதாவது விட்னஸஸ். ஒரு விட்னஸ் வந்துட்டு காம்பிட்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி சொல்லலான்னா அவங்களோட கேரக்டரை வச்சு சொல்லுவாங்க. கெட்ட கேரக்டரோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் டெயின்டட் விட்னஸஸ். ஸோ தே ஆர் நாட் காம்பிட்டன்ட் டு கிவ் தேர் டெஸ்டிமனி. ஆனால் கிரிமினல் கேசஸ் இன்கேஸ் ஒரு வேளை அது செக்லூடட் பிளேசஸில் வச்சு நடந்திருக்கு அப்படின்னா மொத்தமாகவே விட்னஸஸ் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தங்க வந்து விட்னஸாக நின்னாலுமே ஓகேன்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அந்த ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்க. பேட் கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த விட்னஸை அவங்க அந்த டைமில் மட்டும் ஒதுக்கலை. விட்னஸஸ் வர்றப்போ ஒரு சாலமான அட்மாஸ்ஃபியர் அங்கே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு உண்மையை பேசுவாங்க அப்படின்னு இந்த தர்மசாஸ்திராவோட ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அதனால் அந்த கோர்ட் ப்ரெமிசஸ் இருக்குல்ல, அங்கே கடவுளோட சிலை, பெயிண்டிங்ஸ் இதெல்லாத்தையுமே கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டிங்க்டான ரோப்ஸ் போட்டிருக்கணும். பெரிய கேன் சேர்ஸில் தான் அவங்க உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் இவங்க விட்னஸஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளியூஷன், ஒரு பூஜை மாதிரி ஒன்று நடத்தணும். அப்படின்னா கண்டிப்பாக கடவுளுக்கு பயந்து அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு ஆஸ்பீஷியஸான டிரெக்ஷனை பார்த்து நிற்கிறது, இதெல்லாமே அவங்க அந்த டைமில் ஃபாலோ பண்ணாங்க. ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ். இது மட்டும் பத்தாது, ஜட்ஜஸ் வந்துட்டு விட்னஸஸ் அங்கே டெஸ்டிமனி சொல்கிறப்போ அவங்கள நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த பிஹேவியர், ஜெஸ்டர்ஸ் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிற்காம அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, லிப்ஸை லிக் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே
பொய் சொல்கிறவங்க தான் பண்ணுவாங்க, உண்மையை சொல்கிறவங்க பண்ண மாட்டாங்க, அதனால இதெல்லாம் ஒழுங்காக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புக்தி. புக்தினா பொசஷன். நம்மளுக்கு இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வர்ற கேசஸ் எல்லாமே இந்த பொசஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் கேசஸாக தான் இருக்கும். யார் கையில் அந்த லேண்ட் இருக்கோ அவங்க அங்கே தங்கியிருந்தாங்க, அவங்க கிட்ட தான் அந்த லேண்ட் பொசஷனில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு ப்ரிசம்ஷன், யார்கிட்ட அந்த பொசஷன் இருக்கோ அவங்க கிட்ட தான் அந்த டைட்டிலும் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு இருக்கிற இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 110லையுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3 டைப்ஸை தவிர்த்து 4வதாக ஒரு டைப் இருக்குது எவிடன்ஸில். அது என்னென்னா திவ்யா. திவ்யானா ஆர்டியல்ஸ். இந்த ஃபார்ம் வந்துட்டு நாளடைவில் யாருமே ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம்தான் இந்த திவ்யா. இவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக விஷம் கொடுக்கறது, நெருப்பில் நடக்க சொல்கிறது, சண்டை போட சொல்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது சண்டை போட சொல்லிவிட்டு அந்த சண்டையில் அவங்க உயிரோடு வந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் இது பாய்சன் கொடுத்தும் உயிரோடு வந்துட்டாங்கன்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா கடவுள் தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா கடவுள் தண்டனை கொடுக்குறாங்க பொய் சொன்னதுக்காக அப்படின்னு நினச்சாங்க. இது ஒரு உமன் வந்துட்டு இம்மாரல் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்கள கையையும் காலையும் கட்டி குளத்துல தூக்கி போட்டுருவாங்க. அவங்க மூழ்கி செத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, தப்பி தவறி மிதந்து வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க நிஜமாவேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கொன்றுவாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த உமன் செத்துருவாங்க. ஓகேவா? நம்மளோட மித்தாலஜிக்கல் ராமாயணால பார்த்தாலுமே இதே மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருக்கும். லார்ட் ராமா வந்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட தீயில இறங்கி நடக்க சொல்லுவார், அவங்களோட பியூரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதான் இப்போ இந்த திவ்யா வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா ரொம்ப ஹியூமனிட்டிக்கு அகைன்ஸ்டாக இருந்துச்சு இதெல்லாம். இனி ஏன்ஷியன் முஸ்லீம் பீரியடில் லா ஆஃப் எவிடன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஹோலி குரானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. குரானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்தையே கடவுள் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி தான் படைச்சிருக்காரு. கடவுளுமே ஜஸ்டானவர், அதாவது நீதியுள்ளவர். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கடவுளோட ஒரு வேலை. நாம் ஹிந்து லாவில் என்ன பார்த்தோம், டாக்குமெண்ட்ரி லா அந்த எவிடன்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டு, ஓரல் எவிடன்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இன்கேஸ் அதை வந்துட்டு எதிர்க்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலுமே ஓரல் எவிடன்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா குரானில் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இல்லைன்னா கடவுள் தண்டிச்சிருவாருன்னு. அதனால கடவுள் பயத்தில் கண்டிப்பாக அவங்க உண்மையை தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இங்கேயுமே ஜட்ஜஸ் வந்துட்டு விட்னஸஸை கூர்ந்து கவனிப்பாங்க, ப்ராப்பராக எல்லாம் ஒழுங்காக சொல்கிறாங்களா, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதெல்லாத்தையும் ஒழுங்காக கவனிப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஏன்ஷியன்ட் முஸ்லீம் பீரியடில், ஹிந்து பீரியடில் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் ஓரல் எவிடன்ஸும் மட்டும்தான். ஓரல் எவிடன்ஸில் தான் அதை கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு ஒரு கதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியில் நடந்தது தான். முகல் எம்பரர் ஷாஜகான் இருக்கார்ல, அவருக்கு முன்னாடி ஒரு கேஸ் வருது. இதில் என்னென்னா, ஒரு ஹிந்து ஸ்க்ரைப் வந்துட்டு முகல் சோல்ஜர் ஒருத்தர் என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்போது கிங்கும் அந்த சோல்ஜரையும் அந்த ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லிடுவாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இவரை நான் கல்யாணம்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஷாஜகான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு ஒரு இங்க் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அதில் இங்கை இந்த அம்மா கிட்ட ஊற்ற சொல்லுவார். அவங்க அப்படியே கொஞ்சம் கூட சிந்தாமல் கரெக்டாக ஊற்றிடுவாங்களா. அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு இவருக்கு நீ ஊற்றி கொடுத்து தான் உனக்கு பழக்கமாயிருக்கணும், இல்லைன்னா யாருமே இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீ பொய் சொல்கிற, நீ இவரோட மனைவி தான், ஒழுங்காக இவர் கூட போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குல்ல, இன்கேஸ் விமன், சில்ட்ரன், ட்ரங்கார்ட்ஸ், கேம்பிளர்ஸ், கிரிமினல்ஸ் இவங்க எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு செல்லாது. அதுக்கப்புறம் கடைசியாக பிரிட்டிஷ் இந்தியன் பீரியடில் லா ஆஃப் எவிடன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா பீரியடில் பிரசிடென்சி கோர்ட்ஸ் இருந்துச்சு. அது பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டாவில் தான் இருந்துச்சு. அங்கே இங்கிலாண்டில் உள்ள லா ஆஃப் எவிடன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்சி கோர்ட்ஸ் இல்லாமல் மொஃபசில் கோர்ட்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட கீழே இருக்கிற கோர்ட்ஸு, அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. அங்கே சும்மா லோக்கலில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் லா ஆஃப் எவிடன்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூனிஃபார்மாக ஒரு லா ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் தேவைப்பட்டுச்சு. 1835 தான் ஃபஸ்ட்டாக கோடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்ட் ஆஃப் 1835 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த 1835லேருந்து 1853 வரைக்கும் மொத்தமாக 11 ஆக்டு என்ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே செட் ஆகலை நம்ம இந்தியாவுக்கு. அதனால் 1868 ஒரு கமிஷன் செட் பண்ணுறாங்க. அதோட சேர்மனாக சர் ஹென்ரி மெயினை உட்கார வைக்கிறாங்க. இவர் டிராஃப்ட் ஒன்று சப்மிட் பண்ணுறாரு, அது ஆனால் இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1870 கோடிஃபிகேஷனுக்காக இன்னொருத்தரை உட்கார வைக்கிறாங்க. அவர் தான் சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீஃபன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட டிராஃப்டை செலக்ட் கமிட்டி கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார் எல்லார்கிட்டேயுமே கொடுக்குறாரு ஒப்பீனியனுக்காக. அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்பீனியனையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எனாக்ட் பண்ணுறதுக்காக லெஜிஸ்லேச்சர் கிட்ட கொடுக்குறாரு. அண்ட் 1 செப்டம்பர் 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எனாக்ட் பண்ணப்படுது. அந்த டைமில் 600க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு. அதனால இந்த குட்டி குட்டி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு சொந்த லா ஆஃப் எவிடன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் மோஸ்ட்லி இந்த 1872 வந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்தியா கூட ஒன்று சேர்ந்துருச்சுல்ல, அதனால யூனிஃபார்மாக இந்தியா ஃபுல்லாகவுமே இப்போ இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க.